இறையேசுவில் நம்பிக்கைக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறை தாயான் திருவையோடு இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் நம்மை தெளிவாக சிந்திக்கவும் சிந்தனையை சீர்தூக்கி பார்க்கவும் அழைப்பினை விடுக்கிறது. இழப்பதும் ஈட்டுவதும் தான் வாழ்க்கை என்ற ஒரு உண்மை தத்துவம் சொல்லித்தரப்படுகிறது. இதோ அடியேன் நான் இருக்கிறேன் என்று இறைவனது அழைப்பிற்கு நாம் செவிமெடுத்து அவரோடு இணைந்து நம்மை இழந்து அவரது சீடர்களாக மாற வேண்டும் என்ற உணர்வை இறைவன் சொல்லித் தருகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பின் இனியவர்களே, பாறை இழந்தால் தான் சிற்பமாக உருக்கொடுக்க முடியும். சிப்பி இழந்தால் தான் முத்து கிடைக்கும். மலர் மடிந்தால் தான் மனம் கிடைக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இதோ இரவெல்லாம் தேடியும் மீன்கள் அகப்படவில்லை. இருந்தாலும் நான் சொல்லுகிறேன் என்று அவரது வார்த்தையை இளமையாக ஏற்று சீடர்கள் வலையை விரிக்கிற பொழுது ஏராள மீன்கள் கிடைப்பது மிகப்பெரிய அதிசயத்தை சொல்லித் தருகிறது. இந்த சீடர்களை அழைத்து உங்களை நான் மனிதர்களை பிடிப்பவராக்குவேன் என்று இறைவன் ஒரு அழைப்பினை தருகிறார். இழப்பதும் ஈட்டுவதும் வாழ்க்கையின் ஒரு மகத்துவம் என்பதை சொல்லித் தருகிறார். இயேசுவின் சீடத்துவம் உலக பற்றுகளை துறந்து இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்வதாகும். இது ஒருத்தல் அல்ல, தியாகம். அனைத்தையும் முற்றிலுமாக துறக்க வேண்டும். கிறிஸ்துவை உடைமையாக்கிக் கொள்ள, அவருடைய சீடத்துவத்தை தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லப்படுகிறது. அதாவது கடவுளை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்ற அனைத்தையும் நான் இழப்பாக கருதுகிறேன் என்று பிலிப்பியர் 3:8 பவுலடியார் சொல்லுவது போல, இன்றைய நற்செய்தியில் சீமோனும் அவரை பின்தொடர்ந்து வந்த யாக்கோபும் யோவானும் அனைத்தையும் விட்டு அவரையே முழுமையாக பின்பற்றினார்கள் என்றே குறிப்பிடப்படுகிறது. உலகம் பெரிதாக கருவது இயேசுவின் சீடத்துவத்தை பின்பற்றுவோருக்கு மதிப்பற்றவதாகவே தோன்றும். மேலும் இயேசுவின் சீடத்துவம் வலிமையானது. ஆயினும் அதை பின்பற்ற அழைக்கப்பட்டவர்கள் சாதாரண மக்களே. அவர்கள் ஞானிகள் அல்ல, வேதம் கற்ற வித்தகர்கள் அல்ல, சட்டம் பயின்ற மேதைகள் அல்ல, அரச குடும்ப வாரிசுகள் அல்ல. மாறாக அன்றாட தொழில் புரியும் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த மீனவர்களே. அவர்கள் சாதாரண குடியினர்கள். தூய அன்னை தெரசாவின் வாக்கு அழகாக இங்கு பின்பற்றப்படுகிறது. அது என்னவென்றால், கடவுள் தகுதியற்றவர்கள் என எவரையும் அழைப்பதில்லை. மாறாக அழைத்தவர்களை தகுதியாக மாற்றுகிறார், தகுதியாக உருவாக்குகிறார். கடவுளின் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொள்ளுகிறார் என்பது உண்மை. அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவர் என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தமக்கு தாழ்ந்தவையாக அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். எனவே கடவுள் தேர்ந்தெடுப்பது வித்தியாசம் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:27-28 தெளிவுபடுத்துகிறது. ஆகவே கடவுளின் கண்களில் இவர்கள் விலையேற பெற்றவர்கள். எனவே தான் இவர்களை மனிதர்களை பிடிப்பவராக்குவேன். இத்தகைய அழைப்பு இயேசுவின் இறையாட்சி பணியை இங்கு வலுப்படுத்துகிறது. அன்புமிக்கவர்களே, அதை முழுமையாக உணர்ந்து அவரை பின் செல்ல நீங்கள் தயாரா? முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையாவை இறைவன் அழைத்த போது, யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்று 1:8 அவர் சொல்லுவது போல, அவர் வாஞ்சியோடு எழுப்புகின்ற வினாக்களுக்கு நம்முடைய விடை என்ன என்று சற்று சிந்திப்போம். எசாயாவை போல இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என சொல்ல தயாரா? இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுல் தனக்கு கிடைத்த அழைப்பு கடவுளின் அருள் என்றும் அது அவர் துணையின் நிறைவாக அவருக்கு உழைப்பதற்காக தெய்வீக அழைப்பு என்றும் விளக்குகிறார். இறுதியில் திருத்தந்தை தூய 2ஆம் யோவான் பவுல் குறிப்பிடுவது போல, நம்மை அழைத்தவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை, அவர் நம் பக்கமாக இருக்கிறார் என்று உணர்ந்து
நமது மேய்ப்பு பணியில் மகிழ்வோடு முன்னேறி செல்ல வேண்டும். நம்மோடு துணையாக வரும் அவருடைய உறுதியான உடனிருப்பு நம்மை திடப்படுத்துவதோடு நாளும் நம்மை தேற்றுவதாக அமையும். அழைக்கும் இறைவனின் குரலை கேட்டு அவர் பணி முழுமையாக செய்திட வேண்டும். எனவே நம்ம இழக்க தயாராக இருக்க வேண்டும். ஆனா இந்த உலகத்துல எதுக்கு ஒருத்தனை குற்றம் சொல்றோனே தெரியாம அடுத்தவன் பேச்சை கேட்டுக்கிட்டு குற்றப்பழியை சுமத்தி கொண்டே இருப்போம். நடந்தது ஏதோ ஒரு உண்மையாக இருக்கும். அந்த உண்மையை மறைக்க ஒரு மனிதன் தனது உண்மையை மறைத்து கொண்டு பிறரை குற்றவாளியாக தீர்ப்பிட்டு கொண்டு நான் நல்லவன், என்னை குற்றவாளி படுத்தி விட்டார்கள் என்று தன்னை மறைத்து பிறரை குற்றவாளியாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இதை அறியாத சிலர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் பிறரை தான் குற்றவாளி என எண்ணி குற்றவாளியை நண்பர்களாகவே அணைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் தூக்கி எறிந்து கடவுளின் மேன்மையில் கடவுளின் அருளுணர்ந்தை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் இழந்துதான் உரு கொடுக்க முடியும். பிறர் உன்னை எப்படி வேணாலும் தூற்றலாம், ஆனால் கடவுளை நம்பி இருக்கிற பொழுது, அவருக்காக இழைப்பை ஏறெடுக்கிற பொழுது நமது அழைப்பு உண்மையுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி தருகிறார். எனவே நாம் அனைவரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். குருவாக இருந்தாலும் சரி, துறவரத்தாராக இருந்தாலும் சரி, கன்னியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பொதுநிலையினரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையை உணர்ந்து அவரது பணியை அனைவரிடத்தில் கொண்டு சேருங்கள். இறைவன் ஆசிரியர் என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, வாழ்வின் ஊற்றை உணர்ந்து கொண்டு என்னாலும் உமக்காக நாங்கள் இருக்கிறோம், உமது பணியை தொடர்ந்து செய்கிறோம் என்ற உறுதிப்பாட்டோடு செயலாக்கப்படுத்த எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.